34வது காணொளி இது. அது பஞ்சாப்ல உள்ள ஒரு முக்கியமான வர்த்தக நகரம். சதா சர்வ காலமும் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற அந்த நகரத்துக்கு மத்தியில தான் அந்த இரண்டு சிறுவர்களும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் பேரு ரோஷன், இன்னொருத்தன் சஜத். அவங்க ரெண்டு பேத்துக்கும் சுமார் 15 வயசு இருக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருப்பாங்க. தினமும் அங்க இருக்கிற வணிக வளாகங்கள், சிறு சிறு கடைகள்ல எடுபடி வேலை பார்க்கறது, அப்புறம் அங்க வர சுற்றுலா பயணிகளுக்கு பஞ்சாபுடைய முக்கிய நகரங்களை சுத்தி காட்டுறது தான் இவங்களுடைய அன்றாட வேலையே. இதுல கிடைக்கிற சொற்ப வருமானத்தை வச்சு 3 வேளை இல்லைனாலும் 2 வேளை இல்ல 1 வேளையாவது திருப்தியா சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அந்த வறுமையிலையும் 2 பேருமே பெரிய லட்சியவாதிகளா இருந்தாங்க. தான் ஒரு நல்ல வேலையில சேர்ந்து நல்லா சம்பாதிக்கணும், தன்னுடைய வறுமையை போக்கணும், தனக்கு வாரிசா வர தன் குழந்தைகள் நல்ல ஒரு பொருளாதார நிலைமையில வளரணும்னு ஆசை அவங்களுக்கு. அதனால அவங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. ஆனா இவங்க 2 பேருடைய குணத்திலையும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. ரோஷனுக்கும் சஜத்துக்கும் ஒத்து போகாத அந்த ஒரு குணம் தான் அவங்க வாழ்க்கையின் சந்தோஷத்தையே தீர்மானிச்சது. சொல்ல போனா நம்ம எல்லாரையும் இந்த ஒரு குணத்தை வச்சே 2 வகையா பிரிக்கலாம். அப்படி அது என்ன குணம்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. இப்படியே சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த சமயத்துல தான் ஒரு நாள் பஞ்சாப்ல ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிய இந்த நண்பர்கள் 2 பேருமே வெவ்வேறு ஊர்களுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. பல வருடங்களா அவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இதுல ரோஷன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இரும்பு கடையில வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தொழிலை கத்துக்கிட்டு அந்த கடையையே நிர்வாகம் பண்ற அளவுக்கு வளர்றான். காலப்போக்குல அவனும் குழந்தை குடும்பம்னு ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுறான். இப்படிப்பட்ட சமயத்துலதான் ஒரு நாள் தன் வேலை விஷயமா பல நகரங்களுக்கு அப்பால இருக்கிற ஒரு முக்கிய வணிக நகரத்துக்கு அவன் போக வேண்டி இருந்தது. அதனால அன்னைக்கு விடிய காலையிலேயே தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு கிளம்பிட்டான். சமீப காலமா அவனுக்கும் அவன் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது. இந்த சண்டைகளை பத்தியும் அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிச்சுட்டே அவன் குதிரையில போய்கிட்டு இருந்தான். மதிய வேளை, அது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிற காலம்ங்கிறதுனால ரோஷனுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. அவனுடைய குதிரையும் ரொம்ப சோர்ந்து போய் வறண்டு இருந்தது. ரோஷன் கொண்டு வந்த தண்ணீர் எல்லாம் தீந்து போனதுனால சுத்து வட்டாரத்துல எங்காவது தண்ணீர் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சப்போ கொஞ்ச தூரத்துல ஒரு கிணறு தெரிஞ்சது. சரின்னு தன்னுடைய குதிரையை கூட்டிட்டு அந்த கிணத்து பக்கம் போறாரு. அங்க கிணத்திலிருந்து ரகட் நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி ஒரு விவசாயி தன் வயல்களுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ரகட் நீர்ப்பாசன முறை அப்படிங்கிறது அந்த காலத்துல வட இந்தியாவுல பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமையான நீர்ப்பாசன முறை. அதுல அந்த கிணத்துக்கு மேல சக்கரம் மாதிரி ஒரு வடிவம் பொருத்தப்பட்டு இருக்கும். அந்த சக்கரத்தை சுத்தி தண்ணீர் இறைக்கிறதுக்கு பாத்திரம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த சக்கரத்துல இருந்து கயிறு காளைகள் மேல பூட்டப்பட்டு இருக்கும். இந்த காளைகள் முன்னோக்கி நகரும் போது அந்த சக்கரம் சுழலும். அப்போ கிணத்திலிருந்து தண்ணீர் இந்த சக்கரத்துல இருக்கிற பாத்திரங்கள் மூலமா வெளியேறி வாய்க்கால் வழியா வயல்களுக்கு பாயும். இப்படி அந்த விவசாயி நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ரோஷன் அவர்கிட்ட போய் தானும் தன் குதிரையும் அங்க தண்ணீர் குடிக்கலாமான்னு அனுமதி கேட்கிறாரு. கொஞ்ச நேரம் ரோஷனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விவசாயி அவரை அங்க தண்ணீர் குடிக்க அனுமதிக்கிறாரு. உடனே ரோஷன் தன் குதிரையை கூட்டிட்டு வந்து வாய்க்கால் பக்கம் விட அந்த குதிரையும் ரொம்ப ஆவலா தலைய குனிஞ்சு தண்ணீர் குடிக்க முற்பட்டுச்சு. ஆனா திடீர்னு குடிக்காம பயந்து போய் பின்வாங்கிடுச்சு. இவர் மறுபடியும் குதிரையை பிடிச்சிட்டு வந்து வாய்க்கால் பக்கம் விட அது மறுபடியும் குனிஞ்சு வாய்க்கால்ல இருந்து தண்ணீர் குடிக்க முயற்சி பண்ணும். ஆனா மறுபடியும் அதே மாதிரி பயந்து போய் திரும்பி போயிடும். ரோஷனுக்கோ மண்டை காய ஆரம்பிச்சது. இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கொஞ்ச நேரம் அதோடைய நடவடிக்கைகளையே கவனிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த நீர் பாய்ச்சுற சக்கரம் சுத்தும் போது அதுல இருந்து கடகடன்னு வர்ற சத்தத்துல பயந்துதான் இந்த குதிரை பயந்து போய் பின்வாங்குச்சு. சரின்னு ரோஷன் விவசாயி கிட்ட போய் தன் குதிரை தண்ணீர் குடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அந்த ரகட்டை சுத்த விடாம அவருடைய காளைகளை நிறுத்தி வைக்கும்படி கோரிக்கை வச்சாரு. அதுக்கு அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே, ஏண்டா நீதான் இப்படி இருக்கேன்னா உன் குதிரையும் உன்ன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ரோஷனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த விவசாயி வேற யாரும் இல்ல,
ரோஷனுடைய சின்ன வயசு நண்பனான சஜத். இது தெரிஞ்சதும் 2 பேருக்கும் பரஸ்பர நல விசாரிப்பு நடந்தது. இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த காலத்திலேயே ரோஷன் அந்த வயசுல வர எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்க மாட்டாரு. தன் அத்தியாவசிய செலவுகள் போக மீதம் இருக்கிற காசையெல்லாம் சேர்த்து வச்சாரு. தான் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன், அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. ஆனா சஜத்தோ அப்படி இல்லை. அவருக்கும் ரோஷன் மாதிரியே லட்சியங்கள் இருந்தாலும் கடுமையா உழைச்சாலும் அவர் வயசுக்கு ஏத்த கேளிக்கைகள்ல ஈடுபடுறது, மற்ற நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்தி பாக்குறதுன்னு எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்ப கூட சஜத்தை விட ரோஷன் பொருளாதார ரீதியா நல்ல நிலையில தான் இருந்தாரு. ஆனாலும் அவருடைய குணம் மாறவே இல்லை. இதனாலேயே அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது. ரோஷன் இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சதே இல்லை. ஆனா அவரை விட அதிக பண கஷ்டமும் சோதனைகளையும் அனுபவிச்ச சஜத்தோ மகிழ்ச்சியா தான் இருந்தாரு. இதுதான் ரோஷனுக்கும் சஜத்துக்கும் உள்ள வேறுபட்ட குணம். இப்போ ரோஷன் சஜத்தை பார்த்து, ஆமா, ஏன் என் குதிரை என்ன மாதிரியே இருக்குன்னு சொன்ன? குதிரை தண்ணி குடிக்காததுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாரு. நண்பா, நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டியே, உன் குதிரை தண்ணி குடிக்கணும், அதனால என்னுடைய காளைகளை நிறுத்தி வைக்க சொல்லி கேட்டியே, அதை வச்சுதான் சொல்றேன். என் காளைகளை நிறுத்திட்டேன்னா அந்த ரகட்டோடைய சக்கரம் சுத்தாது. அது சுத்தலைன்னா கிணத்துல இருந்து தண்ணீர் வாய்க்காலுக்கு வராது, குதிரைக்கு தண்ணீரும் கிடைக்காது. அதனால உன் குதிரை தண்ணீர் குடிக்கணும்னா அந்த இயந்திரத்துல இருந்து வர சத்தத்தை கேட்டுட்டே தான் குடிக்கணும், இல்லைன்னா அது தாகத்தோடையே இருக்க வேண்டியதுதான். அதே போலதான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சாதான், எனக்கு இந்த விஷயம் கிடைச்சாதான், என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் முடிஞ்சாதான் நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. புது புது சவால்களும் சிரமங்களும் வந்துட்டே தான் இருக்கும். எப்படி இந்த குதிரை இயந்திரத்துடைய சத்தத்தை தாங்கிட்டே அதை குடிக்கணுமோ அதே மாதிரிதான் வாழ்க்கையோடைய இந்த சலசலப்புக்கு மத்தியில வர அந்த மகிழ்ச்சியான தருணங்களையும் நாம வாழணும். அந்தந்த வயசுல அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள்ல அந்த வயசுலதான் அனுபவிக்க முடியும். உன்னால 20 வயசுலதான் மலை ஏற முடியும், என்னுடைய எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு 70 வயசுலதான் நான் போய் மலை ஏறுவேன்னு சொன்னா அது உன்னால முடியாது அப்படின்னு சஜத் சொன்ன போதுதான் ரோஷனுக்கு இவ்வளவு நாளா எவ்வளவு சின்ன சின்ன சந்தோஷங்களை தான் இழந்திருக்கோன்னு புரிஞ்சுது. இப்படி சந்தோஷத்தை தள்ளி போடுறவங்களுக்காகவே வள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பல. நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 337வது குறளா இந்த குறள் இருக்கு. அடுத்த கணம் உயிரோட இருப்போமோ இல்லையோங்கிற அறியாமையில இருக்கிறவன் தான் மனசுல கோடி கணக்குல ஆசைகளை வச்சுட்டு மனக்கோட்டை கட்டிட்டு இருப்பான் அப்படிங்கிறது இந்த குறளின் பொருள். வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. அதனால இது கிடைச்சாதான் சந்தோஷம், அது வந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு எதையுமே தள்ளி போடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. வாழ்க்கையில அங்கங்க வர சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை அனுபவிங்க. சொல்ல போனா இந்த வாழ்க்கையில வர சோதனைகளை எல்லாம் கடந்து போறதுக்கு உண்டான சக்தியையே இடையில வர இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் கொடுக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன்.